எப்படித்தான் புருஷன் கூட இருக்காரு, லொடன் பேசிக்கிட்டே இருக்கு சாமி. ஐயோ, வீட்டில் வேற இவ்வளோ பாத்திரம் இருக்கு, எப்படி கழுவுறது? பார்த்தாலே தலையெல்லாம் கிருங்குது. ஐயோ, இப்போ கழுவுனாலும் அப்புறம் கழுவுனாலும் நம்ம தானே கழுவணும், அப்புறம் கழுவிக்குமா? கொஞ்ச நேரம் படுக்கணும், தலை கிருங்குது. இவர் வேற கலட்டினா டோரில் போடாதீங்கன்னு கேட்குறாரு. டோரில் போட்டால் பணமே தங்காது. அவர்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, இங்கே தான் போடுவார். சி, இங்கே அவங்க மகன் அதுக்கு மேலே இந்த ஃபேன் போன மாதிரி தானே எடுத்தான், அதுக்குள்ளே இப்படி போட்டு நானா வெட்டி தள்ளியிருக்கானே. ஐயோ, கேட்டால் ஸ்டெயிலும்பா, பகுதிக்கு நாய் கவுன மாதிரி கவியிருக்கான். இன்னைக்கு வரட்டும் சாயங்காலம், செத்தான் என்கிட்ட. இது வைப்பேன், வச்சுதான் எனக்கு படம் ஓட்டுறேன். இன்னைக்கு அவன் இங்கே கடை சுற்றி தந்திரி எடுப்பாங்க. நம்ம படுப்போம். எங்களை பற்றி நினைச்சாலே நமக்கு எப்படியே மூச்சே அடைச்சிருப்பேன். படுப்போம் 10 நிமிஷம். தலைவேற இருக்கு. இந்த அக்கா வேற வந்துடும், கதவு போட்டணும். நயன்தாரா அக்கா வந்தா நெய்யணும். ஐயோ, ஃபேனை வேற போடல. ஐயோ, நம்மத்தான் எந்திரிச்சு போடணுமா? சரி, நிம்மதியே இல்லை பாரு வேற. ஐயோ, இடுப்பு வேற பிடிக்குதே. கரண்ட் போடுறான், டக்குன்னு கரண்டை பிடுங்கி விடுறான். அசமா போனான். என்ன வேகுது? கொஞ்ச நேரம் படுக்க விட்றேன்னா கரண்ட் நாசமாக போனவன் அவன் இஷ்டத்துக்கு ஆன் பண்ணுறான், ஆஃப் பண்ணுறான். எந்திரிப்போம். இன்னும் 3 மணி ஆச்சு. 10 மணிக்கு தான் படுத்து, கண்ணு லைட்டாக தான் அசந்த மாதிரி இருக்கு. 3 மணி ஆச்சு. ஐயோ, பையன் வேற வந்துருவானே. என்ன இது, வீட்டில் வந்து இப்படி டைம் போகுது. வீட்டுக்கார் வேற வருவாரு, இவன் வேற பையன் வேற வந்து அது வேணும் இது வேணும்னா. ஐயோ, சோறு வேற நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டேன். கண்ணெல்லாம் மயங்குது, கிருட்டுன்னு இருக்கு. ஒரு குலுக்கி குடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக குலுக்கி நம்ம பையன் போட்டு வச்சிருக்கான். எப்படி இருக்கு? ஓகே, இது குலுக்கி இப்படிதான் இருக்குமோ? அதான் கிரிட்டுன்னு இருக்கு, நல்லா இருக்கு. இவ்வளோ பார்த்தாலே தலை கிருன்னு சுத்துது. என்ன பண்ணுறது, நம்ம தான் செஞ்சோம். சரி, செய்வோம். ஐயோ, பையனுக்கு வச்சு இந்த குலுக்கி எடுத்து குடிச்சிட்டோமே, அவன் வேற வந்து கேட்பானே. சரி, கழுவிட்டு போட்டு கொடுப்போம். வர்றதுக்கு இன்னும் 1 hour இருக்குல்ல. சரி, அதுக்கப்புறம் செய்வோம். பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நான் வேலையே செய்ய மாட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரி. இருமல் ஒரு டானிக் வாங்கி கொடுக்குறாரா? வேலையை செய்தி கோயிலா, பேசிக்கிட்டே இருக்காது. தடவுவேன் இப்படியே, ஒரு வேலையை செய்ய மாட்டேன். நான் காலையில இருந்து கண்ணுல 10 பாத்திரத்துக்கு தான் கழுவி. அப்படி ஒரு வழியாக பாத்திரங்களே முடிச்சாச்சு. நீ தொடச்சா போதும். பையன் வேற வந்துடும். அப்ப வாய்க்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காருவோம்.
இடுப்பே இப்படி பிடிச்சிக்கிச்சு. கேட்க மாட்டேங்குது. ஹலோ, கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஹலோ, ஒன்றுமே கேட்கவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா கூப்பிடு, எது கூப்பிடுனே தெரியாது. அதே பேசும், லூஸ் மாதிரி அதே பேசிட்டு அதே வச்சிடும். அப்படி எதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு? ஓ சரி, நம்ம பையனுக்கு ஜூஸ் அடிக்கலாமா? சரி, ஜூஸ் அடிப்போம். இரும்பு நிற்கவே மாட்டேங்குது. அதிசயமாக நமக்கு ஒரு நோய் வந்தால் அது போகாது நம்மளுக்கு. ஸோ போன டைம் ஜார் எடுத்தாரு, இவர் ரொம்ப நைட்டு ஜூஸ் போடுறேன்னாரு, போட்டு அப்படியே கழுவாமல் வச்சுருக்காரு. சரி, லெமனு லெமன் இருக்கு. உப்பு போடணும்ல, இப்போ எங்கே வச்சேன்னு தெரியல. உப்பு எங்கே வச்சேன்னு தெரியல. உப்பு எங்கே வச்சேன்னு தெரியல. எல்லாம் வெள்ளை கலராக இருக்குது. வயசாச்சு, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. இது சர்க்கரை, சர்க்கரையாக தான் இருக்குது. உப்பு எங்கே வச்சேன்னு தெரியல. இங்கே தானே வச்சேன். இங்கே இருக்கா? கண்ணப்பா லைட்டாக